நம்ம இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸாம் அண்ட் மார்க் பேஸ் பண்ண ஒரு கொஷின். ஸோ இந்த கொஷின் இந்த பேட்டர்னில் என்ன இம்பார்ட்டன்ஸ்னால், மோஸ்ட்லி எல்லா கொஷின் பேப்பர்லையும் இந்த பேட்டர்னில் ஒரு சம் இருக்கும். இதே பேட்டர்னில் ஒரு சம் இருக்கும். பார்த்தலாமா? ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கார் பீட்டர். அவர் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னா 30% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் கொடுக்கல. மேக்ஸிமம் மார்க்லேருந்து 30% வாங்கிட்டாரு. ஆனாலும் எக்ஸாமில் 10 மார்க் கம்மியானதுனால ஃபெயில் ஆகிட்டார். ஃபெயில் பை 10 மார்க்ஸ்னால் இவர் எடுத்ததை விட ஒரு 10 மார்க் கூட எடுத்திருந்தா தான் பாஸ் ஆகிருப்பாருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து பால்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அதே எக்ஸாம் தான் எழுதுறாரு. டோட்டல் மார்க்ஸ்லேருந்து 40% வாங்குறாரு. இவர் என்ன பண்ணிட்டார்னா 15 மோர் தென் பாசிங் மார்க். பாசிங் மார்க்னு ஒன்று இருக்கும்ல, அதை விட 15 மார்க் கூட வாங்கிடுறாரு. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு எத்தனை மார்க் தேவை அதை கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பீட்டர். ஸோ அவர் நமக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு தெரியாதுல்ல, அவனை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் மார்க்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ பீட்டர் எவ்வளோ வாங்கினாரு? 30% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் வாங்கினாரு. ஸோ 30/100 இன்ட்டு எக்ஸ். ஸோ ஆனால் என்ன பண்ணிட்டாரு, ஃபெயில் பை 10 மார்க்ஸ். இன்னும் 10 மார்க் வாங்கியிருந்தாருன்னா அவர் பாஸ் ஆகிருப்பார். ஸோ 10 மார்க் வாங்கினது என்னது, வாங்கியிருந்தா என்ன பண்ணியிருப்பார், பாஸ் ஆகிருப்பார். ஸோ இந்த மார்க்கோட 10 மார்க்கை கூட்டணுன்னா அதான் என்னது, பாசிங் மார்க். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பாலை பார்க்கலாம். ஸோ பால் எத்தனை மார்க் வாங்கினாரு? 40% வாங்கினாரு. ஸோ 40/100 இன்ட்டு எக்ஸ். ஆனால் அவர் எவ்வளோ வாங்கினார்னா பாஸ் மார்க்கோட 15 மார்க் கூட வாங்கிட்டார். ஸோ இதுலேருந்து 15 மார்க்கு கழிச்சா நமக்கு என்ன கிடச்சிரும், பாசிங் மார்க் கிடச்சிரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ரெண்டுலேயும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ன்றதுனால நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஈக்குவல்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஓகே. 30/100 எக்ஸ் ப்ளஸ் 10 ஈக்குவல்ஸ் 40/100 மைனஸ் 15 ஆஃப் எக்ஸ். ரைட்? ஸோ இங்கே இந்த 10 இந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். அதே மாதிரி இந்த 40 இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ 30/100 எக்ஸ் மைனஸ் 40x/100 மைனஸ் 15 மைனஸ் 10. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ இங்கே 30x, இங்கே மைனஸ் 40x. ஸோ அப்போ மைனஸ் 10x ஈக்குவல்ஸ் மைனஸ் 15 மைனஸ் 10. ஸோ மைனஸ் 25. 0 0 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ x/10 ஈக்குவல்ஸ் 25. ஸோ அப்போ x ஈக்குவல்ஸ் 250. ஏன்னா இந்த 10 இந்த பக்கம் போகிறப்போ மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ இன்ட்டு 10. ஸோ அப்போ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, 250. ரைட். ஆனால் நான் என்ன கண்டுபிடிக்கணும், பாசிங் மார்க். இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ரெண்டில் எங்கே நீங்கள் 250 போட்டாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நான் வந்து இதில் போடுறேன். ஸோ 40x தானே, 40/100 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 250 மைனஸ் 15. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். ஸோ 25 இன்ட்டு 4. ஸோ 5 4 are 20, remainder 2, 4 2 are 8, plus 2 10, 100. ஸோ 100 minus 15. 100 minus 15 na 85. ஸோ பாசிங் மார்க் எவ்வளோ, 85. ஸோ ஆப்ஷன் சி 85 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்போவுமே அதை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிங்கன்னா பாசிங் மார்க் வச்சு ஒரு ஈக்குவேஷன் வரும். ஸோ இதை ரெண்டே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் மார்க் கிடச்சிரும். ஸோ அதை கொண்டு வந்து திரும்ப இதிலே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சம் கிளியர் ஆகிடும். ஓகேவா? பாய்.